அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளா ஒரு பார்ட் டைம் பிசினஸ் பத்தி உங்ககிட்ட சொல்றதுக்காக தொடர்ந்து உங்களை இன்வைட் பண்ணிட்டே இருக்காங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக சில நிமிடங்களை ஒதுக்க முடியுமா? நம்மளுடைய அன்றாட தேவைகளுக்காகவும் அடிப்படை தேவைகளுக்காகவும் பல வருஷமா ஒரு ஜாப் பின்னாடி நம்ம ஓடிட்டே இருக்கோம். உங்ககிட்ட ஒரு கேள்வி, இப்படிப்பட்ட ஒரு ஜாப் மூலமா நம்முடைய வாழ்க்கை தரத்தை மாத்த முடியுமா? நம்ம நினைச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ முடியுமா? நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கான சொத்தை சேர்க்க முடியுமா? உங்களுடைய பதில் நோனா, இது உங்களுக்கான சரியான ஒரு மிகப்பெரிய வாய்ப்புங்க. இத பத்தி தெரிஞ்சுக்கலாமா? நாம ஓடிட்டு இருக்க இந்த வேலையில எதுவுமே சாத்தியம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் நம்முடைய உழைப்பையும் நம்முடைய நேரத்தையும் அதுல நம்ம காரணம் அப்படின்னா வேற வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற ஒரு காரணத்தினால. ஆனா இப்போ அப்படி ஒரு வாய்ப்பு காத்துட்டு இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். என்ன வாய்ப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த பிசினஸ பார்ட் டைம் பிசினஸா பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். யாருக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்கம் தேவைப்படுதோ அவங்க எல்லாருமே இதை பார்ட் டைம் பிசினஸா எடுத்து பண்ணலாம். அதெல்லாம் ஓகேங்க, எனக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் தேவைப்படுது ஆனா எனக்கு டைமே இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதை பண்ண முடியும். ஒரு உதாரணம் சொல்லிட்டுங்களா? காலையில 7 மணிக்கு ஜாபுக்கு போகக்கூடிய ஒரு நபர் நைட்டு 10 மணிக்கு தான் ரிட்டர்ன் வருவார். பயங்கர பிஸியா இருப்பார். ஆனா அவருக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் தேவை, ஆனால் அவர் டைம் இல்லைன்னு சொல்றாரு இல்லையா? அவரு கூட இந்த வியாபாரத்தை பண்ண முடியும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் அவர் பிஸியா ஓடி ஃபேமிலியோட ஒரு சாப்பிட்டு ஆகணுமா, வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு 5 தடையாவது ட்ரெஸ் எடுத்து ஆகணுமா, அப்போ நான் டெய்லியும் 3 வேளை சாப்பிடணும்னா மாசம் மாசம் மளிகை சாமான் வாங்கி ஆகணுமா? இவ்வளவு நாள் நாம செய்யற செலவு வேற யாருக்கோ ஒருத்தர் லாபமா போச்சு இல்லீங்களா? இப்போ அந்த லாபம் நமக்கே வந்தா எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு சோப்பு, பேஸ்ட், பருப்பு, இந்த மாதிரி மளிகை சாமான்கள் வெளியே வாங்கும் போது ஒரு 3000 rupees ஆகுது அப்படின்னா, இங்க இந்த வியாபாரம் மூலமா அதே ப்ராடக்ட நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் போது ஒரு 2500 rupees கிடைக்குதுன்னு வச்சுப்போம். அப்போ ஒரு மாசத்துக்கு 500 ரூபாய் மிச்சப்படுத்தினா நமக்கு 12 மாசத்துக்கு 6000 ரூபாய் நம்மளுக்கு சேவ் ஆகுதா? அதே மாதிரி Dress வந்து வெளியே ஒரு 20000 ரூபாய்க்கு Dress எடுக்கிறோம், 15000 rupees கிடைக்குது அப்படின்னா ஒரு 4000 ரூபாய் மிச்சப்படுத்துறோம்னு வச்சுப்போம். சோ மேல ஒரு 6000, கீழே ஒரு 4000, ஆக மொத்த ஒரு வருஷத்துக்கு 10000 ரூபாய் நம்ம மிச்சப்படுத்துறோம். யோசிச்சு பாருங்களேன். நாம பிஸியா போயிட்டு இருந்தாலும் வேலையில இந்த செலவுகள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த செலவுகள் மூலமா யாரோ ஒருத்தர் வந்து பணக்காரர் ஆகிட்டு இருக்காங்க. இங்க பண்ணும் போது உங்களுக்கு அந்த பணம் மிச்சமாக போகுது. ஒரு வருஷத்துக்கு 10000 ரூபாய் அப்படின்னா நாம இருக்கிற காலம் வரை எவ்வளவு அமௌண்ட் நம்ம சேவ் பண்ண போறோம் யோசிச்சு பாருங்க. இந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காகவும் இதன் மூலமா எப்படி சம்பாதிக்கலான்றத சொல்றதுக்காகவும் தான் இவ்வளவு நாள் உங்களை இன்வைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இத பத்தி டீடைல்டா தெரிஞ்சு